இந்த வியூவை பாருங்களேன். நம்ம ஏர்ன் பண்ண வண்டி அட்வென்ச்சர், அந்த சைடு என்எஸ் நிற்கிது, இந்த சைடு பார்த்திங்கன்னா இன்டர்செப்டார் நிற்கிது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்க போகுது. ஏன்னா வர வண்டி எல்லாமே தரமான வண்டி. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள். வேறு மாதிரி இல்லை. ராயல் என்ஃபீல்டு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ ரைடுக்கு. அது என்னமோ தெரியலங்க, நம்ம வெளியூர்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா காலைல சீக்கிரம் கிளம்பி சீக்கிரம் எழுந்திருவோம். அதுவும் 4 o'clock. டைம் பார்த்திங்கன்னா 6:30 மேலே ஆகிடுச்சு. இப்போ தான் கிளம்புறோமே, ஏன்னா பக்கத்தில் தானே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ போய்க்கலாம் பொறுமையானு. கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது கைஸ். ஸோ வீட்டில் வந்து வீடியோவே எடுக்கலான்னு கேட்டுருந்தீங்க ரொம்ப நாளாக. ஸோ அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட்டு 2 வீடியோஸாக பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன அந்த இன்டர்செப்டர் எடுத்துகிட்டு போகிறது பிரச்சனை கிடையாது, சவுண்டு தாங்க ஊரே கூப்பிடும். அவ்வளோதான் கைஸ். ரெட் ரோஸ்டர் சவுண்டு தரமாக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் இருந்துச்சுன்னா ஹெட்ஃபோன்ஸ் எடுத்து போட்டுக்கோங்க. சாமே ஹைவேஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டோங்க. ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஹோட்டல் தான் போக போகிறோம். ஸோ நானே பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி சண்டே ரைட் மாதிரி கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது எப்படி செட் ஆகுமா என்னான்னு தெரியல. நம்ம பாய்ஸ் தான் காலைல ஏஞ்சி வருவோம், வந்தால் தான் ரைடு போக முடியும். அப்படி வரலன்னா அவ்வளோதான். நல்லா இருக்குங்க அந்த காலையில் அந்த ஹைவேஸில் எக்ஸாஸ்ட் நோட்டோட அப்படியே வெளியே போகிறதுங்கிறது சூப்பராக இருக்குது. சென்னையில் மட்டும்தான் அது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பெரம்பலூர்லேயும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட். ஸோ உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சண்டே மட்டும்தான் ஜஸ்ட் பக்கத்தில் எங்கேயாவது ஒரு நல்ல காஃபி ஷாப்பாக போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். சவுண்டு தான் கைஸ். வேற மாதிரி இருக்கேங்க கேட்கறதுக்கு. உருமிட்டு போகுது இயர்லி மார்னிங். நினைச்சு பாருங்க என்னடா இந்த வீடு வெடிக்குது. சத்தியம் வேற லெவலில் இருக்குது. சவுண்ட் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஆர்எஸ் வெடிக்குதுங்க பட்டுன்னு. நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு. ஆர்எஸ் என்னங்க வெடிச்சுக்கிட்டு இருக்கு டப்புன்னு. RS R15 அண்ட் RR310. ஸோ வண்டி யாருக்கும் தெரியலன்னா சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா இருக்குது கைஸ். ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி போகிறதுங்கிறது எவ்வளோ நாள் கனவு தெரியுமா. 80ல் போயிட்டுருக்கோம். அண்ட் இந்த இன்டர்செப்டார் பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷன் கைஸ். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ வண்டி சேலுக்கு இருக்குது. ஸோ யாருக்கும் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுறேன், இல்லை இன்ஸ்டாகிராமையும் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா. ஸோ நல்ல ஒரு ப்ரைஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ரைடெல்லாம் எடுத்துகிட்டீங்கன்னா போவாங்களாம் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. என்ன சூப்பர் பைக் ஒன்று தான் மிஸ்ஸிங்கு, வேறு எதுவுமே இல்லை. அது இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த ரைட் பார்த்தீங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இதுதான். ஸோ நம்ம பாய்ஸை கூட்டிகிட்டு வரது வெளியே. ஸோ ட்ரிப்புமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பிளான் பண்ணிச்சு போல். அது என்னமோ தெரியல, ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ்லாம் போகணும் அப்படின்னா காலையில் சீக்கிரம் ஏற்றிடுவேன். என்னமோ தெரியலங்க, பக்கத்தில் இருக்கிறதுனால இவ்வளோ லேட்டாக கிளம்பிட்டோம். ஸோ கிளைமேட் இப்போ தான் நல்லா இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக ஃபாகு. அது இந்த பைக்ஸ். எனக்கு சண்டே டைமில் அந்த சென்னையெலாம் போனோம்னா ஈஸியாக சைட்லாம் பயங்கரமாக சுற்றுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். ஸோ இங்கே எப்போனா போவோம் அப்படின்னு. இந்த ஒரு எக்ஸாஸ்ட் நோட் நடுவில் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
விட்டீங்க போங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. பப்ளிக் ரியாக்ஷன் அட் டாப் கைஸ். ஊரே நம்மளை தான் பார்க்குதுன்னு சொல்லலாம். எங்கடா காலையிலே கிளம்பி போகிறாங்கன்னு பார்ப்பாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, சிசிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபேஸுமே மாறுது. இதே ஒரு ஐசிசி போணுச்சு அப்படின்னா அந்த ஒரு பப்ளிக் ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்கும். ஸோ லோ சிசியில் இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் போட்டு போகிறோம்னா அது வேறு மாதிரி இருக்குது. என்ன பண்ண முடியும், நம்மளால் முடிஞ்சது தான் நம்ம வாங்கி ரைட் பண்ண முடியும். அதுக்காக நம்ம என்ன ஏர்ன் பண்ணுறது அதிகமாக இருந்துச்சுன்னா சூப்பர் பைக் தானாக வாங்கிடலாம். பட் வாங்க முடியாமையாக இருக்கும். வாங்கிடலாம், மெயின்டெனன்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதான் யோசிக்கணும்ல. ஸோ நம்ம லைஃபுங்கிறது ஒன்ஸ் அதை வந்து எப்படி என்ஜாய் பண்ணுவோமோ அப்போவே சூப்பராக என்ஜாய் பண்ணிடணும். நல்லா இருக்குங்க. ஜிடியே இந்த அளவுக்கு இருக்காதுங்க. இது போகிறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு. நம்மளது வெடிக்கும் டப் டப் டப்புன்னு. அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க. ஓகே, ஹோட்டல் வந்துருச்சு. லைன் அப் பண்ணி அப்படியே எக்ஸாஸ்ட் நோட்லாம் காட்டுறேன். ஸோ யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல், மெயினான விஷயம் அதுதான். நம்ம இன்டர்செப்டாரை விட ஆர்எஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வெடிக்குது. நல்லா இருக்கேங்க ஸ்பாட்டு. பேசாமல் சண்டே இப்படியே கிளம்பி வந்துடலாமா? முன்னாடி இங்கே வேறு ஹோட்டல் வந்துச்சுங்க, இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே கைஸ், ஸோ டீ காஃபிலாம் இருக்குது. அப்படியே எங்கே போட்டு கை சும்மா இருக்க மாட்டேங்குது. ஆக்ரோபோயிக் எக்ஸாஸ்ட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆக்ரோபோயிக் தான். ஆர்எஸ் வேறு வெடிச்சுதுங்க. ஓகே கைஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா போயிட்டு காஃபி சாப்பிட்டு வருவோம். வந்துட்டு திரும்பி இந்த ரைடை கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான், இதுதாங்க வேணும், வேறு என்ன வேணும்? கைஸ், நம்ம இந்த வண்டியை வச்சு அந்த 3 வண்டியும் பார்ப்போம் பாருங்கள். 360 டிகிரியில் எங்கடா காணோம்? ஓகே, இதுதான் கரெக்டாக இருக்குது. விட்டா ஐடியா போட்டுருவோம் போல். காலையில் என்ன அல்சாட்டியம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்பார் வாட்ச்மேனு. இதுக்கு மேலே நம்ம வந்து இதை அடிக்க முடியல, ஏன்னா வண்டி வெயிட்டு. நான் இழுக்கிற சைடு வரும்னு பார்த்தா வேற ஒரு பக்கம் போகுது. யார் பெருசுன்னு அடித்து காட்டு. பாய். கைஸ், ஃப்ளை பை சவுண்ட் கேட்குறீங்களா?
மாட்டேங்குது. 3 பாயிண்ட்டுங்கிறது 2 பாயிண்டாக மாறப்போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அவெஞ்சர்ஸ் கோ. என்னடா அது குறுக்க மரம் இருக்கு. இல்லை கைஸ், ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரியுமா? என்ன தெரியுமா? 200cc நீங்கள் 155 160 போனாலும் மைலேஜ் பிரச்சனை வராது. ஆனால் ஒரு 650cc நீங்கள் ஹை ஸ்பீட் போகிறீங்கன்னா மைலேஜ் அப்படியே ட்ராப் ஆகும். சவுண்டை கேளுங்க, இதெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நம்மளை விட அந்த பஸ்ஸில் போகிறவங்களுக்கு தான் சவுண்டு சூப்பராக இருக்கும். ஹெவி விண்ட் பிளாஸ்ட் கைஸ், பயங்கரமான விண்ட் பிளாஸ்ட். சுத்தமாக என்னால் போகவே முடியல. காற்று அப்படியே பார்த்தீங்கன்னா தள்ளுது. என் ஹெல்மெட்டே தனியாக பறந்துடும் போலங்க, அந்தளவு விண்ட் பிளாஸ்ட் இருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சி நோட்டிஸ் வரும். இன்ஸ்டா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சண்டே ரைட், ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பசங்களோட ஜாலியாக வந்துட்டு போயிட்டோம். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த எந்த ஊரில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறதே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாஸ்ட் நோட்டு காமிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிடுறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா இருக்குங்க. என்ன எல்லாமே சூப்பர் பைக்காக இருந்தால் இன்னும் தரமாக இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டைம் ரொம்பவே போயிடுச்சு. நான் எப்படி எடிட் பண்ண போகிறேன் எனக்கே தெரியல. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களோட சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களோட சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் எனக்கும் வீடியோஸ் கூட கண்டினியூவாக தோணும். இல்லைனா அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். கைஸ் தரமாக இருந்துச்சுல? ஓகேங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் முடிச்சிடுறேன். வாங்க போகலாம். ஓகே ஃபேமே, அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய் ஃபேமே. ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃபேமே, அடுத்த சந்திப்போம். எவ்வளோ சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். இது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் கண்டென்ட், சேஃபாக தான் பண்ணுறோம். உங்களுக்கே தெரியும். ஸோ ஹெல்மெட்ஸ்லாம் போட்டுக்கோங்க, ஏன்னா எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நான் இதெல்லாம் என் பண்ணிக்கிறேன். நல்லா போய் டேக் கேர், லவ் யூ ஃபேமே, கீப் சப்போர்ட்டிங், பை பாய்.